வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பல வருடங்களா துருக்கி இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுடன் துருக்கி நெருங்கிய நட்புறவை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காஷ்மீர் விஷயம் குறித்து துருக்கி அதிபர் எர்டோகன் பல முறை ஐநா சபையில பேசியிருக்காரு. இந்த சூழ்நிலையில துருக்கிக்கு இந்தியா ஒரு சரியான பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா துருக்கியோட எதிரி நாட்டிற்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை விற்பனை செய்ய இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா என்ன ஆயுதத்தை துருக்கியோட எதிரி நாட்டிற்கு விற்பனை செய்ய போறாங்க? இந்தியா விற்பனை செய்யக்கூடிய ஆயுதத்தின் மூலமா துருக்கிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? துருக்கிக்கு எதிராக எதற்காக இந்தியா தற்போது செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க? இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதி மூலமா துருக்கிக்கு வரும் காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், டிஆர்டிஓ நிறுவனம் ருத்ரம் 3 அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஆன்டி ரேடியேஷன் மிசைல சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல் சோதனை மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எந்த விதத்துல ருத்ரம் 3 மிசைல் சோதனை மிகவும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது? ருத்ரம் 3 மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்த மிசைலை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். துருக்கி பல வருடங்களுக்கு முன்பிலிருந்தே இந்தியாவுக்கு எதிராக தான் செயல்பட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா சமீப காலங்கள்ல ரொம்ப ஓப்பனாகவே இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சாங்க. கடந்த சில வருடங்கள்ல காஷ்மீர் விஷயத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவா துருக்கி ஐநா சபையில செயல்பட்டு இருக்காங்க. அதாவது துருக்கி அதிபர் எர்டோகன் ஒவ்வொரு முறை ஐநா சபையில பேசும் பொழுதும் காஷ்மீர் விஷயத்த ஐநா சபையில எழுப்புவாரு. அது மட்டும் இல்லாம அசர்பைஜான் மற்றும் பாகிஸ்தானோடு இணைந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக பல வேலைகளை துருக்கி செஞ்சிருக்காங்க. இந்தியாவின் அண்டை நாடுகள் மற்றும் எதிரி நாடுகளுக்கு ஆயுதம் விற்பனை செய்வது, இந்தியாவிடம் ஒரு நாடு நட்பு நாடா இருக்குன்னா அந்த நாட்டுல பிரச்சனையை ஏற்படுத்தி இந்தியாவுடனான நட்பை முறிப்பது போன்ற வேலைகளை துருக்கி செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா பங்களாதேஷ், மால்தீவ்ஸ் போன்ற நாடுகளுக்கு தங்களோட பைரக்டர் டிபி ட்ரோன்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய நாடுகளுக்கு துருக்கி எப்பொழுதுமே மறைமுகமா ஊக்கமளிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்த மட்டில் துருக்கி பல விதங்கள்ல உதவி செய்யறாங்க. பாகிஸ்தான் கடற்படைக்கு போர்க்கப்பல்களை கட்டி கொடுப்பது, ஆயுதம் சப்ளை செய்வது போன்ற வேலைகளை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம துருக்கி சொந்தமா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் கான் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை பாகிஸ்தானுக்கு துருக்கி ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இது போன்ற பல வேலைகளை துருக்கி இந்தியாவுக்கு எதிராக செஞ்சிருக்காங்க. இதற்கு ஒரு சரியான பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில துருக்கியோட பிரதான எதிரி நாடான கிரீஸ் நாட்டுடனான தன் உறவை இந்தியா தற்போது வலிமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கிரீஸ் கடற்படையோடு இணைந்து மத்திய தரைக்கடல் பகுதியில கடற்படை கூட்டு பயிற்சிகளை இந்தியா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆயுத விற்பனை தொடர்பாகவும் இந்தியா மற்றும் கிரீஸுக்கு இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில கிரீஸ் இந்தியாவிடமிருந்து பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்க இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. கிரீஸ் மற்றும் துருக்கிக்கு இடையே பல வருடங்களா சைப்ரஸ் தீவு தொடர்பா ஒரு பிரச்சனை இருக்குது. இரு நாடுகளும் சைப்ரஸ் தீவை உரிமை கொண்டாடுறாங்க. தற்போது சைப்ரஸ் தீவோட ஒரு சில இடங்கள் கிரீஸ் நாட்டுக்கிட்டையும் மற்ற இடங்கள் துருக்கி இடமும் இருக்குது. அதனால வரும் காலத்துல கிரீஸ் மற்றும் துருக்கிக்கு இடையே சைப்ரஸ் தீவு தொடர்பான பிரச்சனை பெரிதாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சூழ்நிலையில சைப்ரஸ் தீவு தொடர்பான பிரச்சனையில இந்தியா கிரீஸுக்கு தற்போது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது காஷ்மீர் விஷயத்துல என்னோட எதிரி நாடான பாகிஸ்தானுக்கு நீ ஆதரவு தெரிவிச்சன்னா சைப்ரஸ் தீவு தொடர்பான பிரச்சனையில உன்னோட எதிரி நாட்டிற்கு நான் ஆதரவு தெரிவிப்பேன் அப்படிங்கறத இந்தியா துருக்கிக்கு
நெத்தியில அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்படி அர்மீனியாவுக்கு இந்தியா ஆயுதம் விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்களோ அதே போன்று தற்போது கிரீஸ் நாட்டிற்கும் ஆயுத விற்பனைய இந்தியா தொடங்க போறாங்க. அதுவும் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை கிரீஸுக்கு கொடுப்பது துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்தியாவின் அண்டை நாடுகள் மற்றும் எதிரி நாடுகளுக்கு துருக்கி தான் ஆயுதம் சப்ளை செய்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது பினாக்கா போன்ற லாங் ரேஞ்ச் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டத்தை இந்தியா கிரீஸுக்கு விற்பனை செய்வது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கறாங்க. இந்த பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை உலகின் பல நாடுகள் வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட பிரான்ஸ் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அர்மீனியா, பிலிப்பைன் போன்ற நாடுகளும் இந்த சிஸ்டத்தை வாங்குவதற்கு முயற்சி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் கிரீஸ் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள் இந்தியாவின் DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள்ல 4 விதமான ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்படுது. குறைந்தபட்சமா 40 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 120 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை இந்த ராக்கெட்டுகள்னால மிக துல்லியமா தாக்க முடியும். ஒரு பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் பேட்டரி அப்படிங்கிறது 6 லான்ச்சர்கள் கொண்டது. ஒரு லான்ச்சர்ல இருந்து 12 ராக்கெட்டுகளை லான்ச் செய்ய முடியும். 6 லோடர் மற்றும் ரீப்ளேஸ்மெண்ட் வெஹிக்கிள்களும் இந்த சிஸ்டத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம ஃபயர் கண்ட்ரோல் கம்ப்யூட்டர், ரடார் சிஸ்டம் போன்ற பல விஷயங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டதுதான் ஒரு பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சரோட பேட்டரி. இந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய 6 லான்ச்சர்கள்ல இருந்து 72 ராக்கெட்டுகளை வெறும் 42 செகண்ட்ல ஃபயர் செய்ய முடியும். அப்படி ஃபயர் செய்யக்கூடிய ராக்கெட்டுகளை பயன்படுத்தி 1 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பகுதிகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்த முடியும். பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள்ல பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகள்னால ஒலியின் வேகத்தை விட 4 மடங்கு வேகமா பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள் தற்போது உலகில் உள்ள மற்ற மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டங்களை விட மிகவும் விலை குறைவானதா இருக்குது. அதாவது பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சரோட ஒரு பேட்டரி 2.25 கோடி. அதுவே M270 போன்ற மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சரோட ஒரு பேட்டரியோட விலை 19.5 கோடி. இதனால விலை விஷயத்துல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனா செயல்திறன் விஷயத்துல பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள் தற்போது உலகில் உள்ள மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டங்கள்ல மிக சிறந்ததா இருக்குது. இதன் காரணமாக தான் உலகின் பல நாடுகள் இந்த சிஸ்டத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்றாங்க. கிரீஸ் நாட்டிடம் அமெரிக்க தயாரிப்பு ஹைமாஸ் லாங் ரேஞ்ச் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள் இருக்குது. இந்த ஹைமாஸ் சிஸ்டத்தோடு பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள் இணைக்கப்படும் பொழுது கிரீஸ் நாட்டு ராணுவத்தோட தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பினாக்கா சிஸ்டங்கள் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான சிஸ்டமா இருக்குது. இதனால நீண்ட நாள் நடக்கக்கூடிய யுத்தங்கள்லையும் இந்த சிஸ்டத்தை மிக சிறப்பா பயன்படுத்த முடியும் அப்படின்னு கிரீஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதன் காரணமாக தான் கிரீஸ் இந்தியாவிடமிருந்து பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்குறாங்க. இந்த விஷயம் துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. எப்பொழுது துருக்கி காஷ்மீர் விஷயத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்பட ஆரம்பிச்சாங்களோ அப்போ இருந்தே இந்தியா துருக்கிக்கு எதிரான தன்னோட ஸ்ட்ராட்டஜிக்களை வகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நாட்கள் செல்ல செல்ல கிரீஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவுகள் அதிகரிக்கும். இது துருக்கிக்கு வரும் காலத்துல ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த அப்டேட், இந்தியா ருத்ரம் 3 அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஆன்டி ரேடியேஷன் மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைலை Su-30 MKI போர் விமானத்துல இணைத்து முதற்கட்ட சோதனையை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த Su-30 MKI போர் விமானங்கள் இந்திய விமானப்படையோட ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட் விமானம். அந்த விமானத்துல ருத்ரம் 3 மிசைல் இணைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டிருப்பது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா வரும் காலத்துல ருத்ரம் 3 மிசைல்கள் மிகப்பெரிய அளவுல இந்திய விமான
விமானப்படையில் பயன்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ருத்ரம் 3 போன்ற ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் பிரதானமா சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் ஆபரேஷன்கள்ல பயன்படுத்தக்கூடிய மிசைல்கள். இந்த மிசைல்களை பயன்படுத்தி பிரத்யேகமா எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை யுத்தத்தோட தொடக்கத்துல தாக்கி அழிப்பாங்க. அதற்காக தான் இந்திய விமானப்படையின் பிரதான ஃபைட்டர் ஜெட் விமானத்துல இந்த மிசைலை இணைத்து முதற்கட்ட சோதனையை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த 2025வது வருடத்துக்குள் இந்த ருத்ரம் 3 மிசைலோட அனைத்து விதமான சோதனையும் நடத்தி முடித்து இந்திய விமானப்படையில் இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ருத்ரம் 3 மிசைல் 1.6 டன் எடை கொண்டது. இந்த மிசைல் பிரத்யேகமா எதிரிகளோட ஹை வேல்யூ டார்கெட்டுகளை தாக்குவதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல 11 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு விமானத்துல இருந்து லான்ச் செஞ்சால் இந்த மிசைல்னால 600 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்தியா ஏற்கனவே ருத்ரம் 1 மற்றும் ருத்ரம் 2 அப்படிங்கிற 2 மிசைல்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. இதுல ருத்ரம் 1 மிசைல்னால 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும். ருத்ரம் 2 மிசைல்னால 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இப்போ இந்த ருத்ரம் 3 மிசைல் அப்படியே ருத்ரம் 2 மிசைலை விட 2 மடங்கு அதிக தாக்குதல் வரம்பு கொண்டதா இருக்குது. இதுல இருந்து இந்தியா ஆன்டி ரேடியேஷன் மிசைல் டெவலப்மெண்ட்ல அதிவேகமா முன்னேறி வர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த மிசைல பிரத்யேகமா எதிரிகளோட ரடார்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் பாதுகாக்கப்பட்ட பங்கர்கள், விமான ஓடுதளங்கள், விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய ஹேங்கர்கள் போன்ற பல்வேறு விதமான இலக்குகளை இந்த மிசைலை பயன்படுத்தி தாக்க முடியும். இதனால Su-30 MKI போர் விமானத்தோட தாக்கும் திறனை இந்த மிசைல் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ருத்ரம் 3 மிசைல்னால ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இன்னும் அந்த மிசைல் எவ்வளவு வேகத்துல பறக்கும் அப்படிங்கிற விஷயம் வெளிவரல. இன்னும் இந்தியா வரும் காலத்துல நடத்தும் சோதனைகள்ல அந்த விஷயமும் வெளிவரும். இந்த ருத்ரம் 3 மிசைல இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிராஜ் 2000, Su-30 MKI, MiG-29 UPG, தேஜஸ் MK-1A, தேஜஸ் MK-2, AMCA, டெட்பிஎஃப் போன்ற பல விமானங்களை இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த மிசைல டார்கெட்டை நோக்கி வழி நடத்துவதற்கு பல்வேறு விதமான கைடிங் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்படுது. மிசைலோட மிட்கோஸ்ல இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பிளஸ் பாசிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. மிசைலோட இறுதி கட்டத்துல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இது போன்ற பல கைடிங் சிஸ்டங்கள் இருக்கிறதுனால இந்த மிசைல்கள்னால டார்கெட்டை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 5 மீட்டர், அதாவது 5 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். ருத்ரம் 3 மிசைல்னால 200 கிலோகிராமுக்கும் அதிகமான எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த மிசைல்ல இருக்கிறதுனாலதான் இந்திய விமானப்படை இந்த மிசைல் டெவலப்மெண்ட்ல அதிக கவனம் செலுத்துறாங்க. வரும் காலத்துல ருத்ரம் 3 மிசைல் இந்திய விமானப்படையில் இணைக்கப்படும் பட்சத்துல சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் ஆபரேஷன்களை இந்த மிசைல்களை பயன்படுத்தி மிக சிறப்பா செயல்பட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா துருக்கிக்கு பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை ஏற்றுமதி செய்வது ஒரு சரியான விஷயமா இல்ல தவறான விஷயமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.